ஓட்டை தான் இது. இது உள்ளார வந்து வெளியே காம்பவுண்ட் இது. இதுக்குள்ளார வந்து அந்த தொட்டி இருக்குது. ஓகே, இது அந்த தொட்டியோட மேற்பகுதி. இது உள்ள பார்த்தா தொட்டி மாதிரி இருக்குதா? இல்ல, இது மேற்பகுதி. இது வந்து ஏர் வென்டிலேஷன். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் இதோட இன்னொரு வியூ. இதுக்கு கீழே இது உள்ளார இருக்கும். இதுல தான் தண்ணி இருக்கும், தொட்டி இது. ஆமா, இதுக்கு மேல இதை வந்து இமேஜின் பண்ணீங்க. குட். இது வந்து தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து 24 லட்சம் லிட்டரு, 24 lakhs லிட்டர்ஸ். ஓகே, இந்த தொட்டி நம்ம பாண்டிச்சேரி தண்ணி நம்ம கொடுத்துக்கணும் இன்னைக்கும். இது நம்ம இந்த இன்ஜினை பற்றி சொல்ல வரலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பற்றி சொல்லணும். தண்ணி வந்து இது மூலமா பம்ப் பண்ணினா அந்த தொட்டிக்கு தண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சாங்க. இந்த தொட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி இந்த தொட்டிக்கு அனுப்பிச்சது வந்து இதுல இருந்து தான். ஓகே, இந்த கிணறு இப்போ இது எப்படி இருந்து கேட்டீங்களா? இந்த கிணறு இது உள்ள இந்த பைப்லாம் இருக்குதா? இதுக்கு மேல இப்படி தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னு மெஷர் பண்றது கோசம் இந்த அதே கிணறு தான். இது ரெண்டும் இதே கிணறு தான், இந்த கிணறு தான். ஓகே, இந்த இன்ஜின் வந்து கரி இன்ஜின். ரயில் கறி போட்டு போகுது போமா ரயில், அந்த மெக்கானிக்ஸ் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் இது. இது நிலக்கரி போட்டு எரிச்சு தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். கரண்ட் இல்லாதப்ப எரிக்கப்பட்டு நீராவியின் பவர் சக்தியால இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின். இதுக்கு கீழே பெரிய பள்ளமா இருக்கும், பாய்லர் இருக்கிறது. அதனால இது வந்து கறி போட்டு எரிப்பாங்க. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, பழைய உங்க தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் இருந்தவங்க, இது ஒரு பேர் பாய்லர் சொல்லுவாங்க. ஆனா இது வந்து கரண்டால இயங்கக்கூடியது கிடையாது. ரயில் போட்டு கறி போட்டு எரிக்கிறாங்களா, போகும் பார்த்துறீங்களா? அதோடைய மெக்கானிக் சிஸ்டம். கறி இங்கே கீழே டவுன்ல இருக்கும், இன்னும் நிறைய பள்ளமா இருக்கும், உங்களை மாதிரி 3 மடங்கு பள்ளமா இருக்கும். பாய்லரில் கறி போட்டு எரிச்சு அந்த பவர் நல்ல ஸ்டீம் உருவாக்கி இதில் இயங்கக்கூடியது. அதனால அது பேர் ஸ்டீம் தான். 1910 1940 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்தது, கரண்ட்லாம் ஒரு ஆரோக்கியம். ஓகே, சரி, வந்துனே இருக்கும். ரயிலில் தான் நம்ம அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளம் ரயில் ஸ்டேஷன் போனீங்கன்னு வச்சுங்க. காக்கா முட்டான்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த பசங்களோட யாரும் என்ன செய்வானுங்க, வீசாக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த நிலக்கரி எங்க பொறுக்கிறானுங்க. அப்ப ரயில்ல வந்து நிலக்கரி வந்துனே இருக்கும். அது வந்து உழற ட்ராக்ல அந்த ஷேக்ல உழற நிலக்கரி தான் அவனுக்கு பொறுப்பானுங்க. அது மாதிரி ட்ரெயின் வந்து நம்ம இறங்கும், இங்கேருந்து லோட் பண்ணி இங்க எடுத்து வந்துருவாங்க. நிலக்கரி எங்க எடுக்கிறாங்க, ரயில்வே ட்ராக்ல எடுக்கிறாங்களா? பூமிக்கு அதுக்கு நம்ம பக்கத்துல நியரஸ்ட் எங்க எடுக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க. எங்க? நெய்வேலி. நெய்வேலியில் எடுத்து, நெய்வேலி என்ன இருக்குது, நிலக்கரி எடுத்து என்ன பண்றாங்க, நெய்வேலியில் நிலக்கரி எடுத்து என்ன பண்றாங்க? குட். அனல் மின் நிலையம், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டீம் பவர் யூஸ் பண்ணோம். அவங்க வந்து அனல் மின் நிலையம் தமிழில் சொல்லுவோம். நம்ம அந்த மின்சாரத்தை உருவாக்குறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு அந்த நிலக்கரி வந்து வெளியே சப்ளை கொடுக்குறாங்க. அது மாதிரி நிலக்கரி எடுத்து இங்கே நமக்கு வந்து ஓகே இங்கே வரும். அப்போலாம் கறி கிடக்கும். இதில் அதில் இருக்காது, அது மண் போட்டு மூட்டிட்டு அதை ஊட்டிச்சுன்னா 10 போர் டெப்த் போட்டு எடுக்கிறோம்ல, அது வந்து கிணறு பார்த்தீங்களா, அது கிழா கிணறு வந்து இங்கே போகிறது. இது போல் மோட்டர் சொல்லுவோம்ல, அது கிணறு. போட்டால பார்த்தீங்கன்னா அது கிணறு. இது வந்து குழாய் கிணறு. கிணறு வந்து மேனுவலாக நம்ம வெட்டுறது. இது வந்து ட்ரில் போட்டு பைப் போட்டு இது பண்ணுறது. அது எவ்வளோ டெப்த் வேணாலும் நம்ம பண்ணுறோம். நம்ம அது சொன்னால் நான் உள்ள சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரி, ஓகே சார், போதுங்களா? கிணறு தண்ணி பொங்கி ஒரு கிணறு சொல்லணும்னா அது வந்து ஆப்போசிட் இருக்குது பாருங்க உள்ள. அந்த கிணத்துல தண்ணி ரொம்ப வந்துன்னே இருக்கும். அந்த பைப் மூலியமா இதில் வந்து ரொம்ப. இது வந்து கலெக்டிங் வெல், சேமிப்பு கிணறு, சம்பு மாதிரி. அதுதான்
உண்மையான வெல் ஆர்டிஃபிஷியல் வெல். தண்ணி வந்து எப்பயுமே வந்துன்னு இருக்கும். இப்போ நமக்கு இது ஈஸின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து மண்ணு கொட்டி கொஞ்சம் மூடிட்டோம். இதோட ஃபோட்டோ வந்து நம்ம உள்ள இருக்குது. தண்ணியோட வீடு கட்டுறது வச்சுட்டு மண் இருக்கிற மாதிரி இருந்தாலும் தண்ணியில வந்து மழை பெய்யும் போது பூமி கடிக்கும். சரி, நம்ம லெவல் பூமி கடியில் போகும். மழை நீரை வந்து பூமி கடியில் போகணும். நம்ம சேமிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கோலம்லாம் அழிய இப்போ நீங்க உங்க லெவலில் தண்ணி நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, சேமிக்கணும்னு சொல்றாங்க, என்ன பண்ணுவீங்க? குட். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், நீரை சேமிக்கணும்னா நீரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம இருந்தாலே அதுதான் மிக சிறந்த சேமிப்பு உங்கள் லெவலில் செய்யக்கூடியது. ஏன்னா நீங்க பெருசாக இன்ஜினியர்லாம் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்லாம் பண்றேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்லாம் சரி போதும்.